குழந்தைகளை பெற்று போட்ட அன்னையர்கள் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காது ஓடோடு சென்று தவம் இருந்தார்கள். நாராயணன் விட்டானா அந்த குழந்தைகளை மடியிலே போட்டு வளர்த்தார். அந்த தேவேந்திரனுடைய காமதேனு வேலைக்கு சங்கிலே பாடு விழுந்து அந்த 7 குழந்தைகளுக்கு கொடுத்து காத்தா அப்படி காத்து கொண்டு இருக்கும் போது 7 பேர் தவறுக்கு பெஞ்சா அப்ப நாராயண பிள்ளைய வளர்க்கணும் யாரை கூப்பிட்டு வளர்க்கணும் ஒரு அம்மா வேணும் இல்ல வேணும் இல்ல. இப்போ உள்ள அம்மா நல்லா வளர்ப்பா. இப்ப பெத்ததோட சரி பிள்ளைய தூக்கி சுமக்கதெல்லாம் பயல்வதான் சமக்கா. ஐயா சரணா பெரிய ஐயா மாற கரெக்டா சொல்றேன்னா பிள்ளை பெறதான் அவளுங்க வளர்க்கறதுல அவங்க அந்த காலத்துல 10 பெத்து போடுவா ஒரு வயலும் சுமந்ததை பார்க்கல 10 இழுப்புல ஒரு குடம் இருக்கும் இதுக்கு ஒரு பையன் இருப்பான் தோல்ல ஒரு பையன் இருப்பான் அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஆனா இப்போ உள்ள ஆட்ட மாதிரி ஒன்ன பிறதுக்குள்ள நான் பிரசவத்தை குறை சொல்லல ஆனா அப்படி இருக்காங்க. ஏன் அம்மி அரைப்பு இல்லை நெல்லு குத்து இல்லை மாவரைப்பு இல்லை ஒன்றும் இல்லை அடுப்புல குத்த வச்சு தீப்பத்த வைப்ப கூட இல்லை. அது பாட்டுக்கு எரியும். சோறு வடிக்கிறது உண்டா அப்படின்னா என்னன்னு கேட்பா. அன்னைக்கு வடிகட்டுன்னு ஒண்ணு உண்டு அதாவது தெரியுமா அதுவும் தெரியும். ஆமா கொஞ்சோட அரிசி போட்டு தண்ணி ஊற்றி அந்தால மூடி அங்கிட்டு விட்டா அண்ணா அடி புருஷன்கிட்ட சொல்லிட்டு போ நான் இப்ப வாரேன் விசில எண்ணணும் அவ வாரா இங்க விசில் அடிக்கி என்ன நேரம் ஆமா எத்தனை இதோட 51 விசில் ஆச்சு. அட இடி விழும் யாருக்கும் சொல்லப்படாதா போர் குழஞ்சு போய் என்ன தள்ளி சொன்னேன் நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் 51 விசில். இப்ப எங்க போகுது சொல்லுங்க நம்ம இருக்குதா ஒண்ணு இல்ல கை வலிக்குது